இன்றைக்கி ஒரு நாள் ஆனங்காய்ச்சிற வேலை இல்லை, அதனால் மாவுக்கு ஊற போட்டு அரைச்சிட்டா நைட்டுக்கும் தோசை சுட்டு சன்னா கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு கருப்பு கடலையும் ஊற வச்சுட்டேன். வீட்டில் அம்மாலாம் எப்போதும் பழைய துணியை தான் கறி துணியாக யூஸ் பண்ணுவாங்க. கிழிஞ்சு போய் ஒரு பெட்ஷீட் இருந்துச்சா அதை துண்டு துண்டாக வெட்டி கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலான்னு ப்ரொமோஷன் கொடுத்தாச்சு. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று வச்ச சுருமாய் மீன் குழம்பு இருந்துச்சு. இங்கே அந்தமானில் சுருமாயின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வஞ்சரம்னு சொல்லுவாங்கல்ல. அதனால தான் இன்றைக்கி ஆனம் காய்ச்சல. பசங்க 2 பேரும் வந்து தயிர் சோறு கேட்டாங்களா, அதை தனியாக தாளித்து எடுத்து வச்சுட்டேன். தயிர் சோறு சாப்பிட்டாங்களா, சாயந்தரம் பசிக்குதுண்டாங்க. சரி பானிபூரி கேட்டிருந்தாங்க. பூரி ரெடிமேடாக இருந்துச்சு. கலங்கு மசாலாவும் பானியும் ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துட்டேன். நைட்டுக்கு தோசையும் சன்னா கிரேவியும் பண்ணேன். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், இதுக்கு 2 வெங்காயம் தக்காளியை போட்டு சாம்பார் வச்சா கூட 2 வேளை ஓட்டியிருக்கலாம். மதியானம் வெரைட்டி ரைஸோ இல்லை பழைய ஆனமோ வச்சா இன்னொரு வேலைக்கு என்னன்னு வேற யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சிம்பிளான டின்னருக்குலாம் சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?